திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளி அருகே மாந்தோப்பில் உள்ள கிணற்றில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் கண்டுபிடித்து தருபவருக்கு 10,000 சன்மானம் வழங்கப்படும் என நோட்டீஸ் வெளியிட்டிருந்த நிலையில் 20 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன முதியவர் கிணற்றில் சடலமாக மீட்பு. திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளி அடுத்த சந்திரபுரம் பாரண்டப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த கோவிந்தசாமி என்பவருக்கு சொந்தமான மாந்தோப்பில் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு காணாமல் போனதாக கூறப்படும் 75 வயது மதிக்கத்தக்க முதியவர் சடலம் ஒன்று இன்றும் மிதந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் கோவிந்தசாமி கிணற்றிலிருந்து நிலத்திற்கு தண்ணீர் எடுக்க மோட்டார் போட சென்றுள்ளார். அப்போது அதிக துர்நாற்றம் வீசியதன் காரணமாக கிணற்றில் எட்டி பார்த்தபோது ஆண் சடலம் ஒன்று இருப்பது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த கோவிந்தசாமி இது குறித்து கந்தலி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். விரைந்து வந்த போலீசார் திருப்பத்தூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் வந்த தீயணைப்பு துறையினர் சிறிது நேரம் போராடி அழுகிய நிலையில் இருந்த உடலை மீட்டு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அப்போது போலீசார் விசாரணையில் இவர் கசிநாயக்கன்பட்டி கோவிந்தபுரம் பகுதியை சார்ந்த சாமிநாதன் 75 என்பதும் சற்று காது கேட்காதவரும் மற்றும் ஞாபக மறதி உடையவர் எனவும், மேலும் இவரை கண்டுபிடித்து கொடுத்தால் 10,000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் எனவும் உறவினர்களால் நோட்டீஸ் அடிக்கப்பட்டதும் தெரிய வந்தது. போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இவர் தானே தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது எவரேனும் அடித்து கிணற்றில் வீசி சென்றாரா என போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.